ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி பீட்ரூட் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் கடையலுக்கு நான் 1/2 கிலோ பீட்ரூட்டு எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ பீட்ரூட்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி இதை ஒரு 3லேருந்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வச்சு நீங்கள் நல்லா வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிடுங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கடையில் நல்லா சுட சுட சாதம் வடித்து இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதை பொடியாக நறுக்கணும்னு கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மீடியமாக கட் பண்ணி போட்டு வதக்கிடலாம். நம்ம இது வதங்கினதுக்கப்புறம் அரைக்க தான் போகிறோம். அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இது வதங்கினதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். அதனால் பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக காரத்துக்கு 2 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இது வதங்கட்டும். இந்த கடையில் சப்பாத்தி, பூரி கூடலாம் வச்சு நம்ம சைடிஷாக தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நான் தக்காளி சேர்க்குறேன். நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த கடையல். அடுத்ததாக இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பீட்ரூட் வேக வைக்கிறப்பையும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கடையல் கத்திரிக்காயில் செஞ்சுருக்கோம். இப்போ அடுத்ததாக கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து போட்டு இதெல்லாம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா பீட்ரூட்டு, இது நல்லா வெந்து போச்சு. இந்த வெங்காயம் தக்காளியோடைய இந்த பீட்ரூட்டையும் சேர்த்து போட்டு இதையும் நல்லா பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேகணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர வதக்கிடுங்க. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் நைஸாக அரைக்கக்கூடாது. அடுத்ததாக காரத்துக்கு ஒரு சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் நல்லா கும்பலாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். சாம்பார் பொடி நல்லா டீஸ்பூன் ஃபுல்லாக கும்பலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, இந்த வெங்காயம், பீட்ரூட்டு எல்லாம் ஒன்று சேர வதக்கிடுங்க. இது அப்படியே ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அரைக்க போகிறேன். அரைக்கிறது நைஸாக கண்டிப்பாக அரைக்கக்கூடாது. ஒரு 80% தான் அரைக்கணும். ஏன்னா அந்த வெங்காயம், பூண்டெல்லாம் அந்த கடையில் தெரியணும் நமக்கு. அதனால் ஃபுல்லாக அரைக்கக்கூடாது. அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரியணும், கரிஞ்சிடக்கூடாது. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் பொரியணும். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டு இது கூட சேர்த்துடலாம். அரைக்கிறப்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, சட்னி மாதிரி ஆயிரும். ஏன்னா இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த கடையில் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதனால்
80% அரைச்சிக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த பீட்ரூட் கடையல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.